வால்பாறையில் சிறுமியை கொன்ற சிறுத்தையானது வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியிருக்கிறது. 6 நாட்களுக்கு பிறகு இந்த ஆட்கொள்ளி சிறுத்தையானது சிக்கியதால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ஹரிதாஸ். வணக்கம் ஹரிதாஸ், இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வால்பாறை பச்சைமலை எஸ்டேட் பகுதியில் கடந்த ஒரு மாதமாகவே சிறுத்தையானது சுற்றித் திரிந்து வந்தது. இது பொதுமக்களை அச்சுறுத்தியும் வந்தது. இந்த சூழ்நிலையில் ஒரு 5 நாட்களுக்கு முன்பு ரோஷினி என்ற சிறுமியை இந்த சிறுத்தை கவி வனப்பகுதிக்குள் தூக்கிச் சென்றது. அதனைத் தொடர்ந்து மறுதினம் அந்த சிறுமி சடலமாக, அதுவும் கைகால்கள் துண்டாக்கப்பட்டு கடித்து குதறப்பட்ட நிலையில் சடலமாக அமைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்ற வனத்துறையினர் உடனடியாக அந்த சிறுத்தையை பிடிப்பதற்காக கூண்டு வைத்து தீவிர தேடுதல் வேட்டையை நடத்தி வந்தனர். மேலும் பல்வேறு பகுதிகளிலும் பச்சைமலை எஸ்டேட்டை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலும் கூண்டில் பொறிவெடித்து பிடிப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டனர். இந்த நிலையில் தான் தற்பொழுது அந்த சிறுமியை தூக்கி சென்ற இடத்திலிருந்து சிறிது தூரத்திலேயே தற்பொழுது பொறி வைக்கப்பட்டிருந்த அந்த கூண்டில் தற்போது அந்த சிறுத்தையானது சிக்கியுள்ளது. அந்த வீடியோ காட்சிகள் நம்மால் பார்க்க முடியாது. இதனைத் தொடர்ந்து இது குறித்து வனத்துறையினர் என்ன கூறினர், அந்த சிறுத்தையானது பொதுமக்கள் தங்கியிருக்கும் குடியிருப்பு பகுதிகளுக்கு சுற்றி திரிந்து பழக்கப்பட்டு விட்டது. எனவே அந்த சிறுத்தையை இந்த பகுதியில் வைத்திருந்தால் மீண்டும் இதே போன்ற தாக்குதல் சம்பவங்கள் நடைபெறும். அதனால் தற்போது அந்த சிறுத்தையை அடர்ந்த வனப்பகுதிகள் விடுவதா அல்லது வேறு வனப்பகுதிக்கு மாற்றம் செய்வதா என்பது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் அதிகாரிகளின் உத்தரவுப்படி அந்த ஆலோசனையை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது இந்த சிறுத்தை பிடிபட்டுள்ளதால் பச்சைமலை எஸ்டேட் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தற்பொழுது ஒரு நிம்மதி அடைந்துள்ளனர். ஏனென்றால் இந்த சிறுத்தையானது அந்த பகுதியில் ஏற்கனவே பல முறை சுற்றித் திரிந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வந்தது, மேலும் கால்நடைகளையும் வேட்டையாடி வந்தது குறிப்பிடத்தக்கது. நன்றி ஹரிதாஸ், உங்களுடைய தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.